இந்த மாதிரி கண்ணாடி வளையல் எடுத்துக்கலாம். 7 வளையல் எடுத்திருக்கேன். ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் லேஸ் எடுத்துக்கலாம். அதை அந்த வளையலை சுற்றி எடுத்துக்கலாம். நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபெவிபாண்டோ க்ளூகனோ யூஸ் பண்ணால் டக்குன்னு ஒட்டிடும். ஃபெவிகால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுருந்துட்டு அப்புறம் தான் சுற்ற முடியும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே க்ளூ அப்ளை பண்ணி அந்த லேஸை வளையல் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் சுற்றி எடுத்துக்கிறேன். லாஸ்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுருந்துட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டேன். எல்லா வளையலுக்குமே நான் கோல்டன் லேஸ் சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி டேப் வச்சுருக்கேன் அளவுக்காக. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த டேப் அளவாக வச்சு ஒரு மெல்லிசான கார்ட்போர்டில் உள்ள ஒரு சர்க்கிளும் வெளியே ஒரு சர்க்கிளும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதை ரிங் ஷேப்புக்கு நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மெல்லிசான கார்ட்போர்டுனால இன்னொன்று நம்ம கட் பண்ணி அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காகிடும். இப்போ அதையும் நம்ம கோல்டன் லேஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் வர பிள்ளையாரை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கார்டை அதையும் கீழே வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கும் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்போர்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வளையல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நூல் ஊசி வச்சு நம்ம இதை கட்டி எடுத்துடலாம். இந்த கார்ட்போர்டோட அந்த ஒவ்வொரு வளையலுமே நம்ம கட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லா வளையலுமே ஒன்றோட ஒன்று நம்ம கட்டி எடுத்துக்கலாம். நடுவில் நம்ம நூல் வச்சு கட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிரிப் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி எல்லா கேப்லையுமே ஃபில் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பெல்லும் சின்ன சின்ன பீட்ஸும் ஜரி த்ரெட் வச்சு கோர்த்துருக்கேன். 2 நூல் வச்சு நான் கோர்த்துருக்கேன். அதை வந்து இப்படி 2ஆக பிரிச்சுக்கலாம். வளையலில் வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பெல்லையுமே அந்த வளையலில் வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அழகான வால் ஹேங்கிங் நம்ம பூஜை ரூமுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பூஜை ரூம்லேயோ என்ட்ரன்ஸ்லேயோ நம்ம ஹால்லேயோ மாட்டும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.